கந்தரலங்கார செய்யுள் எண் 97. சேலில் திகழ் வயல் செங்கோடை வெற்பன் செழும் கலவி ஆலித்து அனந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்ததிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியைப் பாலிக்கு மாயனும் சக்ராயுதமும் பணிலமுமே. சேலில் திகழ் வயல் சேல் மீன்கள் துள்ளுமளவு செழித்து விளங்குகின்ற கழனிகள் கொண்ட செங்கோடை வெற்பன் திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் பெருமானின் செழும் கலவி வாகனமாகிய செழுமையான தோகையுடைய மயிலானது ஆலித்து பேரொலி செய்து அனந்தன் பணாமுடி தாக்க ஆதிசேடனது படம் கொண்ட தலைகளை தாக்கவும் அதிர்ந்து அதிர்ந்து அதனால் பெரிய சப்தம் எழ காலில் கிடப்பன அம்மயிலின் காலில் விழுந்து கிடந்தன என்னென்ன என்பதை கூறுகிறார். மாணிக்க ராசியும் அப்பணாமகுடங்களில் உள்ள நாகரத்தினங்களும் காசினியை பாலிக்கும் மாயனும் அந்த ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு உலகங்களை பாதுகாத்து வந்த திருமாலும் சக்ராயுதமும் அவருடைய கரத்தில் உள்ள சக்ராயுதமும் பணிலமுமே பாஞ்சஜன்யமுமே. சேலில் திகழ் வயல் சேலார் வயல் பொழில் செங்கோடு என்று முன்பு 90வது செய்யுளில் பார்த்தோம். இது திருச்செங்கோட்டின் இயற்கை வளத்தை குறிக்கின்றது. செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளரும் வயல்கள் செந்நெல்லும் தாமரையும் சேர்ந்து வயல்களில் வளர்கின்ற அளவு செழிப்பு உள்ளது. செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே என்று குமரனின் அருளும் திறம் பற்றியும் மற்றொரு செய்யுளில் குறிப்பிட்டார். செங்கோடை குமரனை காண 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று வருந்துகிறார் மற்றொரு செய்யுளில். இங்கு குமரனின் மயில் தன் ஆற்றலை வெளிப்படுத்திய ஒரு செயலை கவிநயத்துடன் பாடுகிறார். படபத்தி கத்து இக்கோடு உகழ தட கடலின்கண் என்பார் கந்தரந்தாதியில். 1000 பணாமகுடங்களை உடைய ஆதிசேஷனின் தலையின் மேல் சங்குகள் ஊறும்படியான பெரிய விசாலமான கடல் என்று பொருள்படும். பேரொலி எழுப்பியபடி பிரபஞ்சத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கும் மயில் கீழே காலை ஊன்றியதும் கடலின் அடியே பாதாளத்திலிருந்து ஆதிசேஷன் திடுக்கிட அதன் பணாமகுடங்களில் இருந்த மாணிக்க கற்களின் கூட்டங்களும் அரவணை மேல் துயின்று கொண்டிருந்த திருமாலுடன் அவரது சக்ராயுதமும் சங்கும் அனைத்தும் கீழே விழுந்தனவாம் என்று கூறுகிறார். சீகாழத்தி புராணத்தில் துயில் மலி திருமால் விழுந்து துணுக்கென எழுந்து நிற்ப வெயில் மணி அணை முடக்கு மெய் நிமிர்ந்தோட ஆடும் மயில் என்று வருகிறதை காணலாம். மயில் விருத்தத்தில் அருணகிரிநாதர் பின்வருமாறு பாடுகிறார். எண் திக்கு தடங்குவடும் ஒக்க குலுங்கவரு சித்திரப்பதம் பெயரவே சேடன்மொழி திண்டாட ஆடல் புரி வெஞ்சூர் திடுக்கிட நடிக்கு மயிலாம் என்றும் தீரப்பயோததி கதிக்கும் ஆகாயமும் ஜெகதலமு நின்று சுழல திகழ்கின்ற முடி மௌலி சிதறிவிழ வெஞ்சிகை தீ கொப்பொழிக்க வெருளும் பாரப்பணாமுடி அனந்தன் முதல் அறவெலாம் பதை பதைத்தே நடுங்க படர் சக்கரவாளகிரி துகள்பட வையாளி வரு பச்சை பிரவாள மயிலாம் என்றும் பாடியுள்ளார். கடலும் எண் திசைகளும் பெரிய ஆகாயமும் பூமியும் நின்று சுழற்சி அடையவும் தலையில் உள்ள கிரீடங்கள் சிதறிவிழவும் உச்சியில் உள்ள படங்களெல்லாம் நெருப்பை கொப்பளிக்க மருண்டு அஞ்சும் பணாமுடிகளை உடைய ஆதிசேஷன் முதலான பாம்புகளெல்லாம் நடுங்கவும் படர்ந்துள்ள சக்கரவாளகிரி துகள்படவும் வையாளி வரும் அதாவது பாய்ந்து சுற்றுப்பயணம் வரும் பச்சை நிறமும் பவள நிறமும் கொண்டுள்ள மயில் என்கிறார். மால் வரை அசைய உரகபிலம் அசைய எண் திசை அசைய வையாளி ஏறு மயிலே என்பது மற்றொரு பாடல். மலைகள் அசையவும் உரகபிலம் அதாவது நாகலோகம் பாதாளலோகம் அசையவும் 8 திசைகளும் அசையவும் முருகவேள் சுற்றுப்பயணம் வரும் மயில் வந்து கொண்டிருக்கிறது. மயிலின் குரல் ஆலித்து என்று கூறுகிறார். ஆலல் என்பது மயிலின் குரல் ஒலிப்பதை குறிக்கும் சொல். குயில் கூவ மயில் ஆலும் என்பது அப்பர் தேவாரம். குயில் கூவ கோல மயில் ஆல என்பது சுந்தரர் வாக்கு. மயில் ஆதிசேஷனை தாக்குவதால் அது அஞ்சி புரண்ட பொழுது அதன் முடியிலிருந்த மாணிக்கங்களும் அதன் மேல் பள்ளி கொண்டிருந்த திருமாலும் திருமாலின் கையில் இருந்த சக்கராயுதமும் சங்கும் யாவும் சிதறுண்டு கீழே விழுந்தனவாம். சேலில் திகழ் வயல் செங்கோடை வெற்பன்
செழும் கலபி ஆலித்து அனந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கு மாயனும் சக்ராயுதமும் பணிலமுமே.